தேங்காய் என்பது சாட்சாத் அந்த சிவபெருமானின் தலையின் அம்சம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை சிவபெருமான் கூடிய அசுரர்களுடன் சண்டையிட்ட போது இதுவரை இல்லாத வகையில் பல தடைகள் ஏற்பட்டன. அப்போது பிரம்மதேவர், உங்களுக்கு ஏற்படும் இந்த தடைகள் நீங்க வேண்டுமெனில் விநாயகரை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் என கூறினார். அதனால் சிவபெருமான் கணபதி பூஜைக்கு தயாராகும் போது சாட்சாத் அந்த விநாயகரே வந்து தன் தந்தையான சிவபெருமானின் முன்பு அமர்கிறார். பூஜை முழுவதும் முடிந்த பிறகு சிவபெருமான் விநாயகருக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கிறார். ஆனால் விநாயகர் அதை ஏற்கவில்லை. மாறாக எவ்வளவு ருசியான உணவுகளை கொடுத்தாலும் விநாயகர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அப்போது சிவபெருமான், உனக்கு என்ன வேண்டும் சொல்லு மகனே என்றார். உடனே விநாயகர், தந்தையே, எனக்கு உங்கள் தலை வேண்டும் என கேட்கிறார். இதை கேட்ட சிவபெருமான் அதிர்ச்சி அடைகிறார். என் தலையை கேட்கிறானே, இதற்குள் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று உணர்கிறார். உடனே சிவபெருமான் அமர்ந்து தன் 2 கைகளையும் முன்வைக்கிறார். அப்போது அவரது கைகளில் வெள்ளையாக மின்னும் உருண்டையான ஒரு பொருள் தோன்றுகிறது. சிவபெருமானுக்கு இருப்பது போல அந்த பொருளுக்கும் 3 கண்கள் தோன்றுகின்றன. சிவபெருமானின் தலையில் இருக்கும் கங்கை தேவி நீருருவில் அதற்குள் செல்கிறாள். அப்போது அந்த புனிதமான பொருளை விநாயகர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த புனிதமான பொருளைத்தான் நாம் இன்று தேங்காய் என்று அழைக்கிறோம். தேங்காயின் மேல் ஓடு சிவபெருமானின் தலையாகவும் அதற்குள் இருக்கும் தண்ணீர் கங்கா தேவியாகவும் கருதப்படுகிறது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் நம சிவாய சொல்லுங்க.